தமிழ்நாட்டுல ஒரு நரியோட கொழுந்தோ விடியல் தரோன்னு சொல்லி அரைய நிறைய ஏறினாங்க. தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு 70% வேலை தர்றோம், நீட்டு தேர்வு ரத்து செய்யறோம், விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம், கல்வி கடன் தள்ளுபடி செய்யறோம், இப்படி எல்லாம் தரோன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு மக்கள் கேக்குறாங்க. கேட்பாங்கல்ல, செஞ்சாங்களா? செஞ்சாங்களே, செழிப்பா ஊழல் செஞ்சாங்க. ஊழலா? மணல் கொள்ளை செஞ்சாங்க. மணல் கொள்ளையுமா? டாஸ்மாக் ஊழல், போதைப் பொருள் பட்டுவாடா, விவசாய தற்கொலை, கட்டுமான கடவுடான்னு எல்லாம் செஞ்சாங்க. கிழிஞ்சு போச்சு. பாலம் எல்லாம் இடிஞ்சு விடுது, பால் பாக்கெட் விலை ஏறுது, பள்ளிக்கூடம் எல்லாம் போதை மூட்டமாகுது, ரத்தம் கொதிக்குது, ரத்தம் ஆறு ஓடுது. நாசமா போச்சு. பால் குடிக்கிற குழந்தையில இருந்து பால் ஊத்த போற கூனி கிழவி வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க. அதுக்கு அவரு என்ன சொல்றாரு? இதுக்கு அப்புறமுமா மக்கள் இவங்க உருட்டுகளையும் திருட்டுகளையும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? ஊரே கேக்குது, சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு. கேட்பாங்கல்ல. டே தகப்பா சொல்றா, சொன்னீங்களே செஞ்சீங்களா? நன்றி. இப்ப இன்னொரு அந்த இடத்துல போய்க்கிறேங்க. அந்த இடத்துல இப்ப இந்த ஸ்கிராட்ச் கார்டு மாதிரியே இன்னொரு விஷயம், இது ஒரு சக்கரம். ஸோ இந்த சக்கரம் வந்து துரோக சக்கரம். ஸோ இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சி இப்படி நம்ம சுற்றலாம். என்ன காரணம்னா, அனைத்து சமூக மக்கள், எல்லா மக்களும், உதாரணத்திற்கு பெண்கள், இளைஞர்கள், சாமானியர்கள், அரசு ஊழியர்கள், விளிம்பு நிலை மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், வணிகர்கள், மாணவர்கள், பட்டியலின மக்கள், சாமானிய மக்கள். ஸோ இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இதை நம்ம செக்டாராக பிரிக்கலாம். இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும், இப்போ இளைஞர்கள்னா ஒரு வாக்குறுதி, மாணவர்களுக்குன்னா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. அதை 99% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின், நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே நான் சுற்றி அது ஏதாவது ஒரு இடத்துல நிற்கிறப்ப அந்த சமூக மக்களுக்கான அந்த வாக்கு எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுங்கண்ணா. எனக்கு மாணவர்கள்னு வந்திருக்குன்னு நீட் தேர்வு, ஆமா மாணவர்கள் நிக்குது, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் 46 கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க. ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? கோரஸா சொல்லலாம். ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் வாக்குறுதி எது? வந்தோடனே முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னது எதை? இப்ப ஒழிச்சிட்டாங்களா? இவ்வளவுதான். மகிழ்ச்சியா வந்து இன்னொருத்தர் சக்கரத்தை சுத்துங்க பார்ப்போம். வாங்கம்மா.